நாம நினைக்கிற காரியம் நடக்கல, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவு வரல அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய மனம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கு. கர்த்தர் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கறது நம்மளுடைய மனசு ஏற்க மறுக்குது. ஆனா அதுதான் உண்மை. கர்த்தர் அனுமதிக்க போய் தான் எல்லா காரியம் நடந்துட்டு இருக்கு. 2 நாளாகவும் 7:14 சொல்லப்பட்டிருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்துல இருக்கிற தகப்பன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளாம் ஜெபிக்கலையா அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஜெபிச்சோம். எல்லாமே திறப்பின் வாசல்ல ஜெபிச்சோம். நிறைய தேசத்துக்காக நிறைய பிரேயர்கள் ஏறெடுக்கப்பட்டுச்சு. எல்லாமே நடந்துச்சு. ஆனா தாழ்த்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் வேதம் கத்து கொடுக்கு. அது மாத்திரம் இல்ல, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கு கூடி வந்து ஜெபிச்சாங்க. அந்த ஒருமனம் இருக்க போய் தான் அந்த இடத்துல ஒரு அசை உண்டாயிற்று. நமக்குள்ள ஒருமனம் இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நாமே ஒருமனம் இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கோம். சோ அந்த ஒருமனம் எங்க? அந்த ஒருமனத்தோடு நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார். நம்மளுடைய தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் நம்மளை பார்த்து கேட்கும் பொழுது என்னுடைய தேவன் இங்க இருக்கிறாரு அப்படிங்கு சொல்ற காலமும் நேரமும் வந்திருக்கு. அதனால எல்லாரும் விழிப்புணர்வோட, எல்லாரும் ஜாக்கிரதையோட இன்னும் ஆண்டவரை அதிகமா தேடணும், இன்னும் ஆண்டவரை இன்னும் முழுமையா அவருடைய முகத்தை தேடணும் அப்படிங்கறதுக்காக தான் நமக்கு சகலமும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் தொடர்ந்து நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். God bless you.